ஹலோ வியூஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் மீனாள் சோமசுந்தரம் பேசுகிறேன். நிறைய வெயில் அரிக்குதுங்க. வெயிலெல்லாம் டிகிரி கணக்கில் அடிச்சிக்கிட்டு இருக்குது. சேலத்துலலாம் 107 டிகிரி வந்திருக்குதுன்னு சொன்னாங்க. எல்லா இடத்துலையும் தான். அதனால் இந்த வெயிலுக்கு நமக்கு தேவையானதை நம்ம பயன்படுத்திக்கணும். நம்ம உடம்பு நமக்கு நல்லா இருக்கணும்லங்க, அதுக்காக தான். அந்த காலத்தில் ஆயா அப்போத்தெல்லாம் இருக்கையில் நொங்கு வரும். ஒன்று ₹1 கூட வரும், ஒன்று ₹2 கூட வாங்கலாம். ஆனால் இப்போ அதுக்கு விலை மவுசுங்க. ஒரு நொங்கு ₹5ங்கிறாங்க, ஒரு நொங்கு ₹10ங்கிறாங்க. ஆனாலும் கிராமத்தில் இருந்து அதை மூட்டை மாதிரி சுமந்துக்கிட்டு வந்து வெட்டி எடுத்துகிட்டு வந்து வெயில் பார்க்காம கடை போட்டு வெட்டி விற்கிறானுங்க இல்லைங்க, பாவம். அதனால் நம்ம விலையை பார்க்காம இது வாங்கலாம். வாங்கி நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு குளிர்ச்சியை கொடுக்கும். இந்த நொங்கை நம்ம வாங்கிட்டு வந்ததுமே அந்த தோலை உரித்து அந்த நொங்கை ஒரு டப்பாவில் ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 12 மணி போல் எடுத்து சாப்பிடணுங்க. அப்போதே நமக்கு இது குளிர்ச்சியை கொடுக்கும். வாங்கினோமா உடனே சாப்பிட்டோமா உடனே பண்ணோமா அப்படி இருக்கக்கூடாது. அப்படியே தோலோட உள்ளுக்குள்ளார வச்சுவிட்டு அடுத்த நாள் சாப்பிட்றோமா நைட்டு சாப்பிட்றோமா அதுவும் இருக்கக்கூடாது. முறையாக பண்ணணும். அப்போத்தான் இந்த நொங்குக்கெல்லாம் வேல்யூ கிடைக்கும். நொங்கை கொஞ்சம் நேரம் கழித்து தோலை எடுத்திங்கன்னா தோலெல்லாம் செவந்து போயிடும். அதுக்கப்புறம் உரித்து சாப்பிட்டா நொங்கில் டேஸ்ட்டும் போயிடும். அதனால் நொங்கோட தோலை எடுத்துட்டு அந்த நொங்கை தோலை எடுத்ததுக்கப்புறம் அதை ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மத்தியானம் 12 மணி 11 மணி எடுத்து வச்சு சாப்பிட்டோம்னா அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. உடம்புக்கு குளிர்ச்சியை தரும். அதுபோல் அந்த தோலை நம்ம தூக்கி எறிகிறோம். நிறைய வீட்டில் தூக்கி எறிஞ்சிருவாங்க. ஆனால் இதை பயன்படுத்தலாங்க. நம்ம அதை மட்டுமே அரைச்சி நம்ம முகத்தில் பூசிக்கினா நமக்கு முகம் பளபளப்பாக இருக்கும். அதோட கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சி ஒன்றா நீங்கள் பூசிக்கினீங்கன்னு வைங்களேன், ஒரு 1/2 மணி நேரம் பூசிட்டு போய் குளிச்சுட்டு வந்தோம்னா நல்ல முகம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம எங்கேயாவது வெளியில் போகிறோம்னா இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். வீட்டில் இருக்கையில் தினப்படிக்கு பண்ணணுங்கிறது இல்லை. நம்ம பியூட்டி பார்லர் போகிற வேலையெல்லாம் மிச்சம். காசு கொடுத்து பண்ணிக்கணும்ல. அந்த காசை கொடுத்து நொங்கை வாங்கி நம்ம வீட்டில் இயற்கையான முறையில் நம்ம பயன்படுத்தி இதை நம்ம முகத்துலேயும் பூசி முகம் பளபளப்பாக இருக்கும். ஏன்னா குளிர்காலத்தில் நமக்கு முகம் நல்லாயிருக்கும். வெயில் காலத்தில் எண்ணெய் வடியும்ல, எண்ணெய் வடியுங்க. தலையில் வைக்கிற எண்ணெயெல்லாம் வடியும், வேர்வை வேறு இருக்கும். அதனால் முகம் பிரகாசமாக இருக்குங்க நமக்கு. அதனால் நொங்கை அடிக்கடி வாங்கி அந்த தோலையும் கருவேப்பிலையும் அந்த தோலை எடுத்து கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம டெய்லியும் கூட ஒரு 10 நிமிஷம் பூசிட்டு குளித்தோம்னா நமக்கு உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை தரும். நொங்கு சாப்பிட்றதுனால முகத்துக்கு பளபளப்பாக இருக்கும், உடம்பே பளபளப்பாக இருக்கும். இந்த தோலை தூக்கி போடாமல் கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சி பூசிக்கிறதுனால. நம்ம வீட்டில் பேரம்பத்தியெல்லாம் இருப்பாங்க, மருமகளாக இருப்பாங்க. அந்த கையில் சின்ன சின்ன முடியெல்லாம் இருக்கும். அதுக்கு கூட பூசினோம்னா அந்த முடியெல்லாம் கொட்டி போயிருங்க. நம்மளுக்கு நொங்கு 2 in 1ங்க. பியூட்டி பார்லர் போகாமல் காசு செலவு பண்ணாமல் இயற்கை மருத்துவத்தில் நம்ம பயன்படுத்திக்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் பயன்படுத்துங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை.